அவங்க குழந்தைகளோடெல்லாம் விளையாடும் போது அவங்க கிட்ட நீங்க தோல்வி அடையுங்கள். அந்த குழந்தைகளுக்கு அப்பதான் அது ரொம்ப பிடிக்கும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்களை அப்பதான் நீங்க திருத்த முடியும். அவங்களோட விளையாடும் போதோ அவங்ககிட்ட பேசும்போதோ எதா இருந்தா அப்படி அவங்களுக்கே தெரியாம தோத்து போங்க. அப்ப அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அதே மாதிரி உங்கள் வெற்றி, அந்த வெற்றியில் கிடைச்ச வெகுமதி, அந்த வெற்றிக்கு உங்களுக்கு கொடுத்த அனுபவம், இது எல்லாத்தையுமே எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்னாரு. ஏன்னா வெற்றி, ஆமாங்க நான் வெற்றி அடைஞ்சேன் இல்லை, வெற்றி அடைஞ்சா ஒரு டீம் ஒர்க் தான். நாங்க வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னு எல்லாருமே உங்களை சேர்ந்தவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அந்த பங்கு கொடுங்க. ஏன்னா எது தனியா பண்ண முடியும்? ஒரு பில்டிங்னா ஒரு ஆர்கிடெக்ட் மட்டும் இல்லை, அந்த ஆர்கிடெக்ட்லேருந்து, மேஸ்திரியிலேருந்து, மணல் கொண்டு வந்ததுலேருந்து, சிமெண்ட் கொண்டு வந்தவங்கலேருந்து, அதை பாண்ட்ல கொண்டு வந்ததுலேருந்து, ஒவ்வொரு கல்லா வச்சு கட்டினா அத்தனை பேரோட பங்களிப்பு உண்டு இல்லை. அப்போ எல்லாரும் நாங்கள்லாம் சேர்ந்து வெற்றி அடைஞ்சதுன்னா சந்தோஷம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற டிவி அது என்ன பிராண்டோ, அந்த ஷோரூமு போயிருப்பீங்க, அங்க வாங்கியிருப்பீங்க, அது சம்பந்தப்பட்டது இருக்கும், அதோட இன்ஜினியர் அதை அசம்பிள் பண்ணிருப்பாரு, அதை ஒருத்தர் உங்க வீட்டில் கொண்டு வந்திருப்பாரு, அது இன்னொருத்தர் வந்து கிளீனா உங்களுக்கு வந்து அந்த டிஷ் எல்லாம் போட்டு கரெக்ட் பண்ணிருப்பாரு. அத்தனை இருந்தா தானே பண்ண முடியும். இப்ப நானே இருக்கேன், நான் பேசுறேன், எனக்கு முன்னாடி ஒரு கேமராமேன் நின்றுட்டு இருக்காரு, அதுக்கு பக்கத்துல ஒரு ப்ரொடியூசர் நின்றுட்டு இருக்காரு. இது முடிஞ்ச உடனே டக்குன்னு எடிட் ஆகும். எடிட் ஆயிட்டு அதோட வந்து ஒரு காமெடி கிளிப்பிங் வருது. அந்த காமெடி கிளிப்பிங் போட்ட உடனே அதுக்கு விளம்பரங்கள்லாம் நடுவில் வரும். அதுல வந்து கொஞ்சம் நடிங்க பாஸ், இல்லாட்டி அண்ணே எனக்கு ஒரு டவுட், இது மாதிரி பல விஷயங்கள் வரும். எல்லாத்தையும் கோர்க்குறாங்க. இதெல்லாம் இங்கிருந்து போனா இன்னொரு இடத்துல மொத்தமா வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க உங்க ஏரியாவில் அனுப்புறாங்க, உங்க ஏரியாலேருந்து உங்க டிவிக்கு வருது. அப்ப எத்தனை பேர் ஒர்க் பண்றோம்? இல்ல நான் மட்டும் வந்து வேலை பார்த்தேன்னா என்ன? நாங்க எல்லாரும் சேர்ந்தா தானே பண்ண முடியும். இல்ல யாராவது ஒருத்தர் செய்யலைன்னா இந்த எந்த வேலையும் இருக்காது. ஸோ உங்கள் வேலை, அதோட வெற்றியில எல்லாருக்கும் பங்கு கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வர அனுபவம் அதை இன்னொருத்தரோட சொல்லுங்க, அதில் வருவதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆனா சில சமயம் நினைக்கலாம், ஏங்க அதுல வர ஏதோ எனக்கு வர பணத்தை எல்லாத்தோடையும் பகிர்ந்துட்டா நான் ஓட்டாட்டே நிற்கணும். அப்படி இல்லை. ஆக்சுவலா பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்னா, இந்த மோட்டார்ல சில சமயம் வந்து தண்ணி வராது, இல்லாட்டி இந்த பம்புல கூட தண்ணி வரலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிப்போம், இல்லாட்டி தண்ணி ஊற்றி மூடுவோம், அப்பதானே தண்ணி வரும். அது மாதிரிதான் பகிர்ந்து கொள்ளுதல்ன்றது. இன்ஃபேக்ட் நாங்க முன்னாடி இருந்த வீட்டில் டெலிஃபோன் இருந்தது, நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போனோம். நான் அங்க வந்த போது அங்க டெலிஃபோன் இல்லை, அந்த வீட்டில் இன்னொருத்தருக்கு டெலிஃபோன் இருந்தது, ஒரு வீடு தள்ளி. அப்ப என்ன பண்ணுவேன், அவர்கிட்ட போய் டெலிஃபோன் பண்றதுக்கோ இல்லாட்டி டெலிஃபோன் வந்தாலும் அவரே என்ன கூப்பிட போறாரு. நான் யோசிச்ச போது அவருக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கு, ஆனா அவர் ஆனந்த உடன் குமுதெல்லாம் வாங்குறது இல்லை, நான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த புத்தகம் நான் படிச்சு முடிச்சோன்னா அவர் கொண்டு போய் கொடுப்பேன். அப்ப என்னாச்சு, நான் எப்போ ஃபோன் பண்ண வந்தாலும் பண்ணிங்க பாரு, எனக்கு ஃபோன் வந்ததுன்னா இதோ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ஒருத்தர் அனுப்புவார் பையனை. அதுதான் பகிர்ந்து கொள்ளுதல். நான் மட்டும் எனக்கு ஃபோன் வந்தா அவர் கூப்பிடணும், நான் எதுவும் அவர் கொடுக்க மாட்டேன்னு அது புத்தகத்தனமா இருக்குமா? ஸோ பகிர்ந்து கொள்ளுதல்ங்கிறது அந்த மாதிரி தான். வாழ்க்கையில் எல்லாரோடையும் உங்கள் வெற்றி நான் வெற்றி அடைஞ்சேன்னு இல்லை, நாங்கள் வெற்றி அடைந்தோம். அதுல உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைங்க, உங்க சபார்டினேட், உங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வெற்றிக்கு சொந்தக்காரர்கள். எல்லாரோட பங்களிப்பும் இருக்காது. அதனால அதை ஞாபகம் வச்சுங்க. அதுல உள்ள அனுபவங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்க, இப்படி பண்ணு, இது நல்லதுன்றது. அதே மாதிரி மற்றவங்களோட அதுல கிடைக்கும் என்ன வெகுமதியோ சன்மானமோ பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா எல்லாம் உள்ளவர், நீங்க புத்தாலி, தைரியசாலி, பலசாலி, எல்லாம் உள்ளவர். இதுவும் வரும்போது ஒரு வெற்றி பெற்ற மனிதன்கிறது இல்லாம ஒரு மகாத்மா ஆயிடுவீங்க, ஒரு பெரிய ஆள் ஆயிடுவீங்க. ஏன்னா எல்லாருக்குமே உங்க வேலையை பார்க்கும்போது அவங்க வேலையை பார்க்கறாங்கன்னு தான் வரும். ஏன்னா அவங்களோட பங்களிப்பும் இருக்கும்போது, அந்த வெற்றியில அவங்களுக்கும் பங்கு கொடுக்கும்போது நாங்கள் வேலை செய்கிறோம் தானே வரும், வேற என்ன வரும்? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது நல்ல நேரம் வர ஆரம்பிச்சிடுச்சு, அதனாலதான் இதெல்லாம் உங்களுக்கு உணர முடியாத விஷயம் காதுல வந்து விழுது. ஸோ வெங்கலம் வாங்குறவனுக்கும் வெள்ளி வாங்குறவனுக்கும் தங்கம் வாங்குறவனுக்கும் பார்த்தா இவ்வளவுதான் இருக்கும், ஆனா அவன் தங்கம் தான் வாங்குவான். அது மாதிரி நீங்க இந்த வெங்கலத்திலேருந்து தங்கம் போறதுக்கு உண்டான வழி இது உங்க காதுல விழுந்து இதெல்லாம் நீங்க சரி பண்ணி மற்றவங்களோட பேசும்பொழுதே உங்களுக்கு நல்லா தெரியும்.
ஏன்னா இது நீங்கள் வெற்றி பெற வேண்டிய நேரம், உங்களுடைய நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு. இதனால எல்லாமே இனிமேல் என்ன வருதோ, என்ன ஆசைப்படுறீங்களோ அதை போல 10 மடங்கு வரப்போகுது. வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே உங்க வீட்டில் இறங்கி கிடக்க போகுது. ஏன்னா கடவுளுக்கு ரொம்ப பிடித்தவர் நீங்க. நீங்க நல்லவரா இருக்கிறதுனால தான் அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்க கையில் வச்சு பார்த்துட்டு இருக்காரு.